அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால் நாகை முஸ்லிம் தௌஹீத் ஜமாத்திலே ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ மஸ்ஜித் என்ற ஸ்டெம் ப்ராஜெக்ட் திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் பேரருளால் அதிகமான சகோதரர்கள் இதில் பங்கு பெற்று படிக்க இருக்கிறார்கள். நமக்கு இந்த ஸ்டெம் பற்றிய சிந்தனையை குவைத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தினுடைய சகோதரர் சுல்தான் அவர்கள் நமக்கு தெரிவிச்சாங்க. இந்த ஸ்டெம் ப்ராஜெக்ட்னால என்னென்ன பயன்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும், மஸ்ஜிதுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதை கேள்விப்பட்ட உடனே நம்முடைய பள்ளியினுடைய மஷூரா கூட்டப்பட்டு அந்த மஷூரால் அந்த கருத்தை எடுத்து வச்ச உடனே எல்லா சகோதரர்களும் இதுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தார்கள். இதை பள்ளியில செய்ய வேண்டும் என்றவுடன் பள்ளியில இதற்காக ஒரு தனி ஒரு கிளாஸ் ரூமையே, இதற்கென்ற ஒரு இடத்தையே கட்டக்கூடிய அளவிற்கு சகோதரர் என்ன செஞ்சாங்க, ஆர்வம் கொடுத்து இதற்குன்னு தனியா ஒரு இடம் கட்டப்பட்டு அல்லாஹ்வின் உதவினால இன்று துறக்கப்பட்டு விட்டது. இதனால என்ன பயன் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டுமோ அந்த பயன்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் நம்ம விளம்பரம் செய்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. மயிலாடுதுறை, கூத்தூர், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ நாகப்பட்டினத்திலையும் அதிகமான பேர் 2 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக விளம்பரங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் உதவியால் இந்த ஸ்டெம் ப்ராஜெக்ட் மூலமாக இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் நல்ல பயனை அடைய வேண்டும், அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் இடையே உள்ள தொடர்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்காக இந்த பள்ளிவாசல் டீம் எல்லாம் வளர்ச்சிருக்காங்க. இதற்குரிய பலனை அல்லாஹ் சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸ்டெம் ப்ராஜெக்டை பத்தி நம்மள்ட்ட பேசும்போது அவர்களுடைய சமுதாய சிந்தனை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்பு நம்மளுடைய அந்த சமுதாயத்துக்காக அந்த மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க முன்னிறுத்தி நம்மள்ட்ட பேசினாங்க. குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள், படித்த இளைஞர்கள், பட்டாதாரிகள், இவர்களுக்கு அந்த கடன் உதவி அதுபோல இலவசமான பயிற்சி, இது போல அதோட தொடர்ந்து மார்க்க திருக்குரானை ஓதக்கூடிய பயிற்சி, இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு மிக விரும்பக்கூடிய விஷயமா இருந்தது. அதனால இதை முன்னுரிமை கொடுத்து இந்த ஸ்டெம்முடைய குழுவினர்கள் முழுக்க சமுதாயம் நிச்சயமாக கல்வி விஷயத்தில், அதுவும் இந்த டெக்னாலஜி விஷயத்தில் முன்னேற வேண்டுங்கிற அவருடைய எண்ணம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுனால இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியிலையும் இது ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால இந்த ஸ்டெம் இன்ஷா அல்லாஹ் நல்லா தொடர்ந்து நடைபெற வேண்டும், எல்லா மஸ்ஜிதுகளையும் இது போன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப உபயோகமானது. இந்த சமுதாய மக்கள் பிரயோஜனம் அடையணும். இதுக்காக அல்லாஹ்வுடைய கிருபையினால எல்லாம் முயற்சி செய்திருக்காங்க. இது மென்மேலும் வளர்ந்து பலரும் பிரயோஜனம் பண்ணுறதுக்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் அருள் புரிவானாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என் பேர் நூருல் அமீன். நான் ஈரோடு அல்-அமீன் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாக்கா, நான் சென்னையில் இருக்கேன், சிசிஎன்ஏ படிச்சுட்டு இருக்கேன், எம்சிஎஸ்சி படிச்சிருக்கேன் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்புறம் எல்லாமே அதிகம். அங்கே ஒவ்வொரு கோர்ஸ் 2 கோர்ஸ் மாதிரி இந்த கோர்ஸ்லாம் படிக்கிறது அவங்க மோர் தென் 60